அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2026 பேட்ச்ல நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பொது அறிவுல யூனிட் 3. ஓகேவா? இந்தியாவின் வரலாறு, பண்பாடு மற்றும் இந்திய தேசிய இயக்கம். இதுல இருந்து 10 கேள்வி கேட்பாங்க இந்த யூனிட்ல இருந்து. ஓகேங்களா? இதுல இருக்கிற டாபிக்லாம் பார்த்தீங்கன்னா சிந்து சமவெளி நாகரிகம், குப்தர்கள், தில்லி சுல்தான்கள், முகலாயர்கள் மற்றும் மராத்தியர்கள், தென்னிந்திய வரலாறு, அப்புறம் தேசிய மறுமலர்ச்சி. இது எல்லாமே டோட்டலாக நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அந்த கிளாஸ் அட்டன் பண்ணுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த கிளாஸ் நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கிறோம் அப்படின்னா, ஆங்கிலேயர் ஆட்சிக்கு எதிரான தொடக்க கால எழுச்சிகள் பற்றி நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஓகேங்களா? வாங்க கிளாஸ்க்கு போகலாம். ஓகே, ஸோ லாஸ்ட் கிளாஸில் பார்த்தீங்க அப்படின்னா 10th ஸ்டாண்டர்டில் லெசன் 6, ஓகேவா, அதில் பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால எழுச்சிகள் அந்த டாப்பிக்கை வந்து நம்ம கவர் பண்ணியிருந்தோம். ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக். அந்த கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு வாங்க. அதோடைய கண்டினியூஷன் தான் இது. ஓகேவா? ஸோ இந்த கிளாஸ் என்ன பார்க்க போகிறோம்னா, அதே சேம் 10th ஸ்டாண்டர்டில் பார்த்தீங்க அப்படின்னா 7th லெசன், ஓகேவா, காலனியத்துக்கு எதிரான இயக்கங்களும் தேசியத்தின் தோற்றமும். ஓகேங்களா? ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதில் என்னென்ன டாபிக் நம்மளுக்கு கவர் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆங்கிலேயருக்கு எதிரான பழங்குடியினர் மற்றும் விவசாயிகளின் போராட்டங்கள். ஓகேங்களா? அதே மாதிரி 1857 பெருங்கழகம் வெடிப்பதற்கான காரணம் என்ன, அதனை தொடர்ந்து ஆங்கிலேயர் இந்தியாவை ஆளும் தங்கள் அணுகுமுறையில் ஏற்படுத்தி கொண்ட மாற்றங்கள்லாம் என்ன, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாக்கத்திற்கான காரணங்கள், தொடக்க கால தேசியவாதிகளின் முன்னோட்டமும். ஓகேவா? அதுக்கப்புறம் 1905 வங்க பிரிவினைக்கு பின்னாடி இருந்த ஆங்கிலேயர்களின் பிரித்தாளும் கொள்கைகளும் வங்காளத்தில் சுதேசி இயக்கத்தின் தோற்றமும். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தன்னாட்சி, அதாவது ஹோம் ரூல் அப்படின்னு சொல்லுவாங்க. இயக்க தோற்றத்திற்கான பின்னணி எல்லாம் என்ன, இது ஒவ்வொன்றுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக்ஸ். அதே மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டான டாபிக், நம்ம எல்லாமே தெரிஞ்சுக்க வேண்டியது. ஓகேவா? ஸோ இதை பற்றி தான் டீட்டெயில்டாக நம்ம இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அறிமுகம். 1757 ஜூன் 23 என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பிளாசிபூரில் வந்து வங்காள நவாப்பான சிராஜ் உத்தவுல்லா ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியால் தோற்கடிக்கப்படுறாரு. ஓகேவா? ஸோ பிளாசிபூர் எப்போ நடந்தது? 1757 வருடம். ஓகேவா? ஆங்கிலேய படையின் தலைமை தளபதியான ராபர்ட் கிளைவ் வங்காளத்தின் நவாப் படைக்கு தலைமையேற்றிருந்தவருக்கும் சிராஜ் உத் தௌலாவின் சித்தப்பாவுமான மீர் ஜாஃபரின் ரகசிய ஆதரவை பெற்று பிளாசிபூருக்கு வித்திட்டார் அப்படின்னு சொல்றாங்க. சிராஜ் உத் தௌலாவின் அடக்குமுறை கொள்கைகளால் அவதிப்பட்ட ஜகத் சேத்துக்கள், ஓகேவா, கிளைவுக்கு உதவி இருக்காங்க. அதாவது ஜகத் சேத்துக்கள் யார் அப்படின்னா, வங்காளத்தில் இருந்த வட்டிக்கு பணம் கொடுப்போர். ஓகேவா? வட்டிக்கு பணம் கொடுக்குறாங்க அவங்க. வங்காளத்தின் புதிய நவாபாக நியமிக்கப்பட்ட மீர் ஜாஃபரிடம் இருந்து கிழக்கிந்திய கம்பெனி 2,25,00,000 ரூபாவை 1757 மற்றும் 1760 கிடைக்கப்பட்ட காலகட்டத்தில் பெற்றிருக்காங்க. ஓகேவா? இப்போ 1757 பார்த்தீங்கன்னா 2,25,00,000 ரூபாய் வந்து வாங்கியிருக்காங்க. இந்த தொகை பின்னர் ஆங்கிலேயர்களின் ஜவுளித்துறையை அதிவேகமாக இயந்திரமயமாக்க உதவிய பிரிட்டனின் தொழில் புரட்சிக்கு பயன்படுத்தப்பட்டது. அதே நேரத்தில் இந்தியாவில் தொழில்கள் முடங்கவும் பிரிட்டனில் தயாரிக்கப்பட்ட பொருட்களுக்கான சந்தையை இந்தியாவில் உருவாக்கவும் வழிவகுத்தது. இந்தியா கிழக்கிந்திய கம்பெனியால் கொள்ளையடிக்கப்படும் செயலானது மேலும் 190 ஆண்டுகளுக்கு நீடித்தது. இந்திய துணைக்கண்டத்தில் 19ஆம் நூற்றாண்டின் தொடக்கம் மற்றும் மத்தியிலும் தொடர்ந்து 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்திலும் ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக நடந்த பல்வேறு போராட்டங்கள் மற்றும் நிலைப்பாடுகளை விளக்குவதற்காக இந்த பாடத்தில் நம்ம பார்க்க போறோம் சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்? விவசாயிகள் மற்றும் பழங்குடியினரின் எதிர்ப்பு. ஓகேவா? ஆங்கிலேயர் ஆட்சிக்கு எதிராக என்ன பண்ணாங்க அப்படின்னா, பல்வேறு சமூக சீர்திருத்த இயக்கங்களில் ஈடுபட்டு மேற்கத்திய நவீன கருத்துக்கள் மற்றும் பகுத்தறிவாதம் ஆகியவை குறித்து இந்தியாவின் நகர்ப்புற உயர்குடி மக்கள் முனைப்பாக இருந்த காலகட்டத்தில் ஊரக பகுதிகளில் ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக மிக வலுவுடைய மற்றும் தீவிரமான போக்கு நிலவியது. பாரம்பரியமான உயர்குடி மக்கள் விவசாயிகளும் பழங்குடியின மக்களுடன் இணைந்து கிளர்ச்சி செஞ்சிடறாங்க. இந்தியாவில் இருந்து ஆங்கிலேயர்களை வெளியேற்றுவதை அவர்கள் கோராமல் காலனி ஆதிக்கத்திற்கு முன்னிருந்த நிலையை மீண்டும் நிலைநிறுத்துவதை வலியுறுத்தி இருக்கிறார். அவங்களோட நோக்கம் என்னது? ஆங்கிலேயர்களை வெளியேற்றணும் அப்படிங்கிறது
கிடையாது. ஆங்கிலேய ஆட்சியில் கிட்டத்தட்ட ஒரு நூற்றுக்கும் குறையாத எண்ணிக்கையில் விவசாயிகள் கிளர்ச்சிகள் நடத்தியிருக்காங்க. அவற்றை கீழ்கணுமாறு வகைப்படுத்தலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மறுசீரமைத்தலுக்கான கிளர்ச்சி. ஓகேங்களா? ஸோ இந்த வகையான போராட்டம் பழைய முறைகள் மற்றும் பழைய சமூக உறவுகளை நிலைநிறுத்தும் முயற்சிகள் தொடர்புடையவை ஆகும். அடுத்து பார்த்தீங்கன்னா சமய இயக்கங்கள். ஸோ இத்தகைய இயக்கங்களுக்கு தலைமையேற்ற சமய தலைவர்கள் சமய சிந்தனைகளின் அடிப்படையில் சமூகத்தை சீரமைப்பதன் மூலம் உள்ளூர் மக்களின் விடுதலைக்காக போராடுறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சமூக கொள்ளை. ஓகேங்களா? இத்தகைய இயக்கங்களின் தலைவர்கள் ஆங்கிலேயர்களாலும் பாரம்பரிய உயர்குடியினராலும் குற்றவாளிகளாக கருதப்பட்டிருக்காங்க. ஆனால் அச்சமூகத்தை சார்ந்த மக்கள் அவர்களை தங்களுடைய மேம்பாட்டுக்காக உழைத்த நாயக்கர்களாகவும் சாதனையாளர்களாகவும் கண்டனர். அடுத்தது பாருங்க மக்களின் கிளர்ச்சி. பொதுவாக இவை தலைவர்கள் இல்லாமலும் திடீரெனவும் எழுந்த புரட்சி இயக்கங்களாகும். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க வருவாய் முறையில் மாற்றம். இந்தியா முழுவதிலும் செயல்பாட்டில் இருந்த முகலாய வருவாய் அமைப்பை கிழக்கிந்திய கம்பெனி மறுசீரமைப்படுத்துவது விவசாயிகளின் நிதிச்சுமைகள் பெரிதும் அதிகரித்தது. ஓகேவா? ஸோ என்ன பண்ணியிருக்காங்க, முகலாய வருவாய் அமைப்பை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, கிழக்கிந்திய கம்பெனி வந்து மாற்றி அமைச்சிருக்கிறாங்க. ஓகேவா? அதனால என்ன இருக்கு அப்படின்னா ஆங்கிலேய ஆட்சிக்கு முன் இந்தியாவில் தனி சொத்துரிமை பற்றிய எந்த விரிவான திட்டமும் நடைமுறைப்படுத்தவில்லை. அடுத்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா நிலத்தை கீழ்குத்தகைக்கு விடுவது. ஓகேவா? ஸோ நிலத்தை குத்தகைக்கு விடுவது கீழ்குத்தகைக்கு விடுவதும் விவசாய உறவுகளை பெரிதும் சிக்கலாக்கியது. ஓகேவா? அதாவது கீழ்குத்தகை அப்படின்னது சப்லீசிங். ஓகேவா? அதாவது லீஸ் விட்டுருப்பாங்க, அதை திரும்ப என்ன பண்ணுறது, சப்லீசிங் விடுறது. ஓகேவா? ஜமீன்தாரர்கள் தன்னிடம் இருந்த நிலத்தை பெரும்பாலும் தன்னை சார்ந்திருந்த நிலப்பரப்புகளுக்கு கீழ்குத்தகைக்கு விட்டுருக்காங்க. பதிலுக்கு நிலப்பரப்பு விவசாயிகளிடமிருந்து ஒரு குறிப்பிட்ட தொகையை வசூலித்து கொடுப்பார். இதனால் விவசாயிகள் மீதான வரிச்சுமை அதிகரிக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா விவசாயிகளின் கிளர்ச்சி. ஃபர்ஸ்ட் விவசாயிகள் என்ன கிளர்ச்சி பண்றாங்க? 19ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் வெடிக்க தொடங்கிய விவசாயிகளின் கிளர்ச்சிகள் இந்தியாவில் ஆங்கிலேய ஆட்சி முடிவுக்கு வரும் வரை தொடர்ந்து நடத்திட்டு. அடுத்து பாருங்க பராசி இயக்கம். ஓகேங்களா? பராசி இயக்கம்னா என்ன? சாஜி ஷரியத்துல்லா என்பவரால் 1818ஆம் ஆண்டு பராசி இயக்கம் தொடங்கப்பட்டது. ஓகேங்களா? 1839இல் ஷரியத்துல்லா மறைந்த பிறகு இந்த கிளர்ச்சிக்கு அவரது மகன் டூடு மியான் தலைமையை ஏற்கிறார். டூடு மியான் அவர் வரி செலுத்த வேண்டாம் என்று விவசாயிகளை கேட்டுக்கொள்கிறார். பொதுமக்கள் நிலத்தையும் அனைத்து வளத்தையும் சரிசமமாக அனுபவிக்க வேண்டும் என்ற எளிய கொள்கையில் இந்த அறிவிப்பு பிரபலமடைந்தது. சமத்துவ இயல்பிலான மதம் குறித்து வலியுறுத்திய டூடு மியான் நிலம் கடவுளுக்கு சொந்தமானது என்று அறிவிச்சிருக்கிறார். ஓகேவா? எனவே வாடகை வசூலிப்பது அல்லது வரி விதிப்பது ஆகியன இறை சட்டத்திற்கு எதிரானது அப்படின்னு சொல்லியிருக்கார். கிராம அமைப்புகளின் கட்டமைப்பு மூலமாக பெரும் எண்ணிக்கையிலான விவசாயிகள் ஒன்று திரட்டப்பட்டனர். 1862 டூடு மியான் மறைந்த பிறகு 1870களில் நோவா மியான் என்பவரால் இந்த இயக்கம் மீண்டும் உயிர் பெற்றது. அடுத்து பாருங்க பரசத்தில் வஹாபி கிளர்ச்சி அப்படின்னு என்ன? வஹாபி கிளர்ச்சி என்பது ஆங்கிலேய ஆட்சிக்கும் நிலப்பரப்புகளுக்கும் எதிராக தொடங்கப்பட்டது. வங்காளத்தில் பரசத் பகுதியில் 1827 வாக்கில் தோன்றியிருக்கு. இது வஹாபி போதனைகளால் பெரிதும் ஆழமாக ஈர்க்கப்பட்டவராக திகழ்ந்த இஸ்லாமிய மத போதகர் டூடு மீர் என்பவர் இந்த கிளர்ச்சிக்கு தலைமையேற்கிறார். ஜமீன்தாரி முறையால் ஒடுக்கப்பட்ட குறிப்பாக இஸ்லாமிய விவசாயிகள் மத்தியில் அவர் செல்வாக்கு மிக்க நபராக தேர்ந்தெடுத்தார். அடுத்து பாருங்க செகண்ட் பழங்குடியினர் கிளர்ச்சி. ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? விவசாயிகள் கிளர்ச்சி பார்த்தோம். அடுத்தது பழங்குடியினர் என்னென்ன கிளர்ச்சி பண்ணாங்க? காலனி ஆட்சியின் கீழ் இந்திய வரலாற்றில் முதல் முறையாக அரசு வனங்கள் குறித்த நேரடி
தனியுரிமை வேண்டும் என்று கூறியது. வனங்களை வர்த்தகமயமாக்கும் நடவடிக்கைகளுக்கு ஆங்கிலேய ஆட்சியில் ஊக்கம் கிடைத்ததன் காரணமாக பாரம்பரிய பழங்குடியின நடைமுறை தனது கட்டுக்கோப்பை இழந்தது. இதனால் பழங்குடியின பகுதிகளில் பழங்குடியினர் அல்லாதவரான வட்டிக்கு பணம் கொடுப்போர், வர்த்தகர்கள், நில ஆக்கிரமிப்பாளர்கள் மற்றும் ஒப்பந்ததாரர்கள் போன்றோர் ஊடுருவுவதற்கு அது ஊக்கம் தந்தது. இதனால் ஆதிவாசி நிலத்தின் பெரும்பகுதி இழக்கப்பட்டு அவர்கள் தாங்கள் பாரம்பரியமாக குடியிருந்து வந்த பகுதிகளில் இருந்து இடம்பெயர்ந்து வாழ நேர்ந்திருக்கு. எனவே அமைதியான பழங்குடியினர் வாழ்க்கையில் மாற்றங்களை அறிமுகம் செய்தோர் அல்லது பழங்குடியின மக்களின் அப்பாவித்தனத்தை தேவையின்றி தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தியோருக்கு எதிரானதொரு பதில் நடவடிக்கையை பழங்குடியினர் கிளர்ச்சி அப்படின்னு சொல்றோம். அடுத்து பாருங்க, கோல் கிளர்ச்சி அப்படின்னு என்னது? கோல் கிளர்ச்சி ஜார்க்கண்ட் மற்றும் ஒடிசா ஆகிய பகுதியில் உள்ள சோட்டா நாக்பூர் மற்றும் சிங்பூம் ஆகிய இடங்களில் 1831 32 ஆண்டுகளில் நடந்த மிகப்பெரிய பழங்குடியினர் கிளர்ச்சி கோல் கிளர்ச்சி அப்படின்னு சொல்றாங்க. இது பிந்த்ராய் மற்றும் சிங்ராய் தலைமையில் நடைபெறுது. கோல் கிளர்ச்சி யாருடைய தலைமையில் நடக்குது? பிந்த்ராய் மற்றும் சிங்ராய். சோட்டா நாக்பூர் பகுதியின் அரசர் வருவாய் வசூலிக்கும் பணியை வட்டிக்கு பணம் கொடுப்போரிடம் குத்தகைக்கு விட்டிருக்கார். அதிக வட்டிக்கு கடன் கொடுத்தல் மற்றும் பழங்குடியினரை கட்டாயப்படுத்தி அவர்களின் பகுதியிலிருந்து வெளியேற்றுதல் போன்றவை கோல் இனத்தவரிடையே கோபத்தை ஏற்படுத்தது. வெளியாட்களின் சொத்துக்கள் மீது தாக்குதல் நடத்துதல், கொள்ளையடித்தல், கலவரம் செய்தல் ஆகிய வழிகளில் கோல்களின் தொடக்ககால போராட்டம் மற்றும் எதிர்ப்புகள் அமைந்தது. அதனை அடுத்து ஓகேங்களா, வட்டிக்கு பணம் கொடுப்போர் மற்றும் வர்த்தகர்கள் ஆகியோர் கொல்லப்படுறாங்க. மேளங்களை முழங்கியும் அம்புகளை எய்தும் வெளியாட்களை வெளியேற செய்யும் எச்சரிக்கைகளை செய்தும் பல வகைகளில் பழங்குடியின தலைவர்கள் தங்கள் கிளர்ச்சி பற்றிய செய்திகளை பரப்பியிருக்கிறாங்க. ஆங்கிலேய அரசு பெரிய அளவிலான வன்முறை மூலம் இந்த கிளர்ச்சியை அடக்கிட்டாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சாந்தலர்களின் கிளர்ச்சி. ஓகேவா? ஸோ இந்தியாவின் கிழக்கு பகுதிகளில் பரவலாக வாழ்ந்து வந்த சாந்தலர்கள் நிரந்தர குடியிருப்புகளின் கீழ் ஜமீன்களை உருவாக்குவதற்காக தங்கள் பூர்வீக இடத்தை விட்டு இடம்பெயர வேண்டி நிர்பந்திக்கப்பட்டதால் ராஜ்மஹால் மலையை சுற்றிலும் இருந்த வனப்பகுதியை விட்டு கட்டாயப்படுத்தி என்ன பண்றாங்க? வெளியேற்றப்படுறாங்க. ரயில்வே கட்டுமான பணிகளில் ஈடுபட்டிருந்த ஐரோப்பிய அதிகாரிகள் மற்றும் உள்ளூர் காவலர்களால் அவர்கள் ஒடுக்கப்படுறாங்க. வெளியாட்களால் வாழ்விடங்களை விட்டு வெளியேற்றப்பட்ட சாந்தலர்கள் தங்கள் வாழ்வாதாரத்துக்காக வட்டிக்கு பணம் கொடுப்போரை சார்ந்து வாழ நிர்பந்திக்கப்படுறாங்க. விரைவில் கடன் மற்றும் பணம் பறித்தல் ஆகிய தீய வலையில் அவர்கள் சிக்க தொடங்குறாங்க. மேலும் ஊழல் கரைப்படைந்த ஆங்கிலேய நிர்வாகத்தின் கீழ் தங்களின் நியாயமான குறைகளுக்கு நீதி கிடைக்க முடியாத சூழலில் தாங்கள் புறக்கணிக்கப்பட்டதாக சாந்தலர்கள் உணர்ந்தனர். ஓகேங்களா? ஸோ இதனுடைய வெளிப்பாடு என்ன அப்படின்னா 1854 ஆண்டு வாக்கில் பல இடங்களில் சமூக கொள்ளை நடவடிக்கைகள் பீர் சிங் என்பவரின் தலைமையில் நடந்தது. ஓகேவா? மகாஜன்கள் மற்றும் வர்த்தகர்களுக்கு எதிராக குறிவைத்து இவை நடத்தப்பட்டன. ஸோ 1855 சிந்து மற்றும் கனு ஆகிய 2 சாந்தலர் சகோதரர்கள் கிளர்ச்சியை தலைமையேற்று நடத்த வேண்டி தங்களுக்கு கடவுளிடமிருந்து தேவ செய்தி கிடைத்ததாக அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ இவங்க தான் 2 பேர், சிந்து கனு அப்படிங்கிற சகோதரர்கள். ஓகேங்களா? 1855 ஆண்டு ஜூலை மாதத்தில் கிளர்ச்சியானது மகாஜன்கள், ஜமீன்தார்கள், ஆங்கிலேய அதிகாரிகள் ஆகியோருக்கு எதிராக வெளிப்படையான கிளர்ச்சியாக உருவெடுக்குது. வில் மற்றும் விஷம் தடவிய அம்புகளை ஏந்தியவாறும் கோடரிகள், கத்திகள் ஆகியவற்றுடனும் ராஜ்மஹால் மற்றும் பாகல்பூர் நோக்கி கம்பெனி ஆட்சிக்கு முடிவு கட்டப் போவதாக முழக்கமிட்டபடி பேரணியாக போறாங்க. இதனை அடுத்து கிராமங்கள் மீது அதிரடி நடவடிக்கைகளை எடுக்க ஆங்கிலேயர் சொத்துக்களை சூறையாடுறாங்க. ஓகேவா?
சொன்னோடையும் பாருங்க. இதனை அடுத்து கிராமங்கள் மீது அதிரடி நடவடிக்கை எடுத்த ஆங்கிலேயர் சொத்துக்களை சூறையாடுறாங்க. இறுதியாக கிளர்ச்சி முழுமையாக ஒடுக்கப்படுது. 1855 சாந்தலர்கள் வசம் இருந்த பகுதிகளை ஒழுங்குமுறைப்படுத்துவது பற்றிய சட்டம் நிறைவேற்றப்பட்டது. சாந்தல் பர்கானா, ஓகேவா, சாந்தல் பர்கானா மண்டலம் என்ற தனி மண்டலத்தை உருவாக்கும் வகையில் இந்த சட்டம் நிறைவேற்றிடுறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா முண்டா கிளர்ச்சி அப்படின்னா என்ன, ஓகேங்களா. ஸோ முண்டா கிளர்ச்சி அப்படின்னா ராஞ்சியில் இக்காலகட்டத்தில் நடைபெற்ற உலுக்குகன், ஓகேவா, உலுகுலன் கிளர்ச்சி அப்படின்னா பெரிய கழகம் அப்படின்னு அர்த்தம். உலுகுலன் கிளர்ச்சி பழங்குடியின கிளர்ச்சிகளில் மிக முக்கியமானதாக அறியப்படுது. கூட்டாக நிலத்தை வைத்துக் கொண்டு, ஓகேவா, குண்டக்கட்டி என்ற முறையில் விவசாயம் செய்வதில் முண்டா மக்கள் பெயர் பெற்றவர்கள், ஓகேவா. அதாவது குண்டக்கட்டி அப்படின்னா கூட்டு சொத்துன்னு அர்த்தம். நிலத்துக்கான தனி சொத்துரிமையின் அறிமுகம், வர்த்தகர்கள் மற்றும் வட்டிக்கு பணம் கொடுப்போரின் ஊடுருவல் ஆகியவற்றின் காரணமாக இந்த நடைமுறை முற்றிலும் சிதைஞ்சு போயிடுச்சு. தோட்டங்களில் வேலை செய்ய முண்டாயின மக்கள் கொத்தடிமைகளாக வலுக்கட்டாயமாக பணியில அமர்த்தப்படுறாங்க. 1890 பழங்குடியின மக்களை அவர்கள் வாழும் பகுதிகளிலிருந்து இடம்பெயர செய்வது மற்றும் அவர்களை கட்டாய உழைப்பிற்கு உட்படுத்துவது ஆகியவற்றை பழங்குடியின தலைவர்கள் எதிர்த்திருக்கிறாங்க. பிர்சா முண்டா தம்மை கடவுளின் தூதர் என்று அறிவித்தவுடன் இந்த இயக்கத்திற்கு ஊக்கம் கிடைத்தது. தமக்கு இறை தொடர்பு இருப்பதாக கூறிய பிர்சா குறி சொல்வதின் மூலமாக முண்டாயின மக்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணப்போவதாகவும் மக்களின் அரசை நிறுவப்போவதாகவும் பிர்சா உறுதியளிச்சிருக்கார். பிர்சா முண்டாவின் பிரபலத்தை பயன்படுத்தி மேலும் அதிக எண்ணிக்கையில் பிர்சா இன மக்களை இந்த நோக்கத்துக்காக ஒன்றிணைக்க முண்டா தலைவர்கள் முயற்சி பண்ணியிருக்காங்க. இரவு கூட்டங்கள் பல நடத்தப்பட்டு கிளர்ச்சி ஒன்றுக்கு திட்டமிடப்படுது, ஓகேவா. 1889 கிறிஸ்துமஸ் நாளில் அவர்கள் வன்முறையை கையில் எடுக்கிறாங்க. கட்டடங்கள் தீக்கிரையாக்கப்பட்டன. கிறிஸ்துவ தூதுக்குழுக்கள் மற்றும் கிறிஸ்தவர்களாக மதம் மாறிய முண்டாக்கள் மீது அம்பு எறிந்து தாக்குதல்கள் நடத்துறாங்க. அதன் பின் காவல் நிலையங்களும் தாக்கப்படுது, அரசு அதிகாரிகளும் தாக்கப்படுறாங்க. அடுத்த சில மாதங்களுக்கு இது போன்ற தாக்குதல்கள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. இறுதியாக இந்த கிளர்ச்சி முடக்கப்படுது. 1900 ஓகேவா ஆண்டு பிப்ரவரி மாதம் கைது செய்யப்பட்ட பிர்சா முண்டா பின்னர் சிறையில் உயிரிழக்கிறாரு. பழங்குடியினரின் தலைவராக அறியப்பட்ட பிர்சா முண்டா இன்றளவும் பல நாட்டுப்புற பாடல்களில் போற்றப்படுகிறார். இந்த முண்டா கிளர்ச்சியை அடுத்து ஆங்கிலேய அரசு பழங்குடியின நிலம் பற்றிய கொள்கையை வகுக்க முனைந்தது. 1908 சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம் நிறைவேற்றப்பட்டு பழங்குடியினர் நிலத்தில் பழங்குடியினர் அல்லாதோர் நுழைவது தடுக்கப்பட்டது, ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாருங்க. 1857 ஆண்டின் பெருங்கிளர்ச்சி, ஓகேங்களா. இதுதான் என்ன சொல்றாங்க, முதல் இந்திய சுதந்திர போர் அப்படின்னு சொல்லுவாங்க. 1857 ஆண்டில் ஆங்கிலேய ஆட்சிக்கு பெரும் சவால் ஏற்படுது. தொடக்கத்தில் வங்காள மாகாணத்தில் சிப்பாய் கழகமாக உருவெடுத்த இந்த கிளர்ச்சி பின்னர் குறிப்பாக விவசாயிகள் உள்ளிட்ட பெரும் எண்ணிக்கையிலான மக்கள் பங்கேற்றதை அடுத்து நாட்டின் இதர பகுதிகளுக்கும் பரவுது. 1857 ஆண்டு அப்புறம் 58 ஆண்டுகளில் நடந்த நிகழ்வுகள் கீழ்காணும் காரணங்களால் முக்கியத்துவம் பெறுது. இராணுவ வீரர்களுடன் ஆயுதம் ஏந்திய படைகளும் இணைந்து நடந்த முதல் மாபெரும் புரட்சி அப்படின்னு சொல்றாங்க. இரு தரப்புகளிலும் தூண்டப்பட்டதால் முன் எப்பொழுதும் இல்லாத அளவுக்கு கிளர்ச்சியில் வன்முறை வெடிக்குது. கிழக்கிந்திய கம்பெனியின் பணியினை புரட்சி முடிவுக்கு கொண்டு வந்துள்ளதுடன் இந்திய துணை கண்டத்தை நிர்வகிக்கும் பொறுப்பு ஆங்கில மகாராணியின் நேரடி ஆட்சி கீழே வந்துடுது. ஓகே, ஸோ இதோட காரணங்கள் என்ன, கிளர்ச்சிக்கான காரணங்கள் சொல்றாங்க. ஆங்கிலேய இந்தியாவின் இணைப்பு கொள்கை ஃபர்ஸ்ட் 1840 மற்றும் 1850களில் 2 முக்கிய கொள்கைகளின் மூலம் அதிக நிலப்பகுதிகள் இணைத்துக் கொள்ளப்பட்டன.
ஓகேவா. ஃபர்ஸ்ட் என்னது? மேலாதிக்க கொள்கை. ஆங்கிலேயர் தங்களை வானளாவிய அதிகாரங்கள் கொண்ட உயர் அதிகார அமைப்பாக கருதினாங்க. உள்நாட்டு ஆட்சியாளர்கள் திறனற்றவர்கள் என்ற அடிப்படையில் புதிய நிலப்பகுதிகள் இணைக்கப்படுது. அடுத்தது பாருங்க, வாரிசு இழப்பு கொள்கை. அரசு கட்டிலில் அரியணை ஏற நேரடி ஆண் வாரிசு இல்லை எனில் அந்த ஆட்சியாளரது இறப்புக்கு பின் அந்த பகுதி ஆங்கிலேயர்களின் ஆட்சியின் கீழ் கொண்டு வரப்படும். சதாரா, சம்பல்பூர், பஞ்சாபின் சில பகுதிகள், ஜான்சி மற்றும் நாக்பூர் ஆகியன இந்த வாரிசிழப்பு கொள்கையின் அடிப்படையில் ஆங்கிலேயர் ஆட்சியின் கீழ் கொண்டு வரப்பட்டது. அடுத்தது, இந்திய கலாச்சார உணர்வுகள் பற்றிய தீவிரத்தன்மை இல்லாதது. ஓகேவா. 1806ஆம் ஆண்டில் வேலூரில் சிப்பாய்கள் சமய குறியீடுகளை நெற்றியில் அணிவதற்கும் தாடி வைத்துக் கொள்வதற்கும் தடை விதிக்கப்பட்டதோடு தலைப்பாய்களுக்கு பதிலாக வட்ட வடிவிலான தொப்பிகளை அணியுமாறும் பணிக்கப்படுறாங்க. அதனை எதிர்த்து அவர்கள் கிளர்ச்சி செய்தனர். இத்தகைய ஆடை கட்டுப்பாடுகள் சிப்பாய்களை கிறிஸ்தவ மதத்திற்கு மாற செய்வதற்கான ஒரு முயற்சியாக அவர்கள் அஞ்சினார்கள். அதே போன்று 1824ஆம் ஆண்டு கல்கத்தா அருகே பாரக்பூரில் சிப்பாய்கள் கடல் வழியாக பர்மா செல்ல மறுத்திருக்காங்க. கடல் கடந்து சென்றால் தங்களது ஜாதியை இழக்க நேரிடும் என்று அவர்கள் நம்பியிருக்கிறாங்க. ஊதியம் மற்றும் பதவி உயர்வில் பாரபட்சம் காட்டப்படுவது குறித்தும் சிப்பாய்கள் கவலை அடைந்தனர். ஐரோப்பிய சிப்பாய்களுடன் ஒப்பிடுகையில் இந்திய சிப்பாய்களுக்கு மிக குறைந்த அளவில் தான் ஊதியம் கொடுத்திருக்காங்க. அவர்கள் தரக்குறைவாக நடத்தப்பட்டதோடு மூத்த படையினரால் இனக்குறியிடப்பட்டு அவமதிக்கப்பட்டிருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் அதில் கழகம். ஓகேவா, அதை பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா, எப்படி கழகம் ஏற்பட்டுச்சு? புதிய என்ஃபீல்டு துப்பாக்கிக்கு வழங்கப்பட்ட தோட்டாக்கள் பற்றிய வதந்திகள் புரட்சிக்கு வித்திடுது. அதுதான் சிப்பாய் கழகத்தோட ஆரம்பம். ஓகேவா. பசு மற்றும் பன்றி கொழுப்பில் இருந்து தயாரிக்கப்பட்ட பசை இத்தகைய புதிய குண்டு பொதியுரையில் பயன்படுத்தப்பட்டதாக சிப்பாய்கள் பெரிதும் சந்தேகம் கொண்டனர். ஓகேவா. ஸோ அந்த என்ஃபீல்ட் ரக துப்பாக்கிகள் பார்த்தீங்கன்னா கிரீஸ் தடவாங்க. பார்த்தீங்களா, அந்த கிரீஸ் பார்த்தீங்கன்னா பசு மற்றும் பன்றியோட கொழுப்பு அதை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு வதந்தி பரப்பியிருக்காங்க. அதே மாதிரி காட்ரேஜில் பார்த்தீங்க அப்படின்னாவும் என்ன பண்ணியிருக்காங்க, அந்த பன்றியோட கொழுப்பும் பசுவோட கொழுப்பும் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவற்றை நிரப்பும் முன் அதை வாயால் கடிக்க வேண்டி இருந்தது. ஓகேங்களா. ஸோ அந்த புல்லட்டை கன்னு லோட் பண்ணும்போது என்ன பண்ணணும், அதோடைய கவர் வாயில் கடிச்சு இழுத்து தான் லோட் பண்ணுவாங்க. ஓகேவா. அதனால என்னாச்சு அப்படின்னா அவற்றை நிரப்பும் முன் அதை வாயால் கடிக்க வேண்டி இருந்தது. ஓகேவா. ஸோ மார்ச் 29ஆம் தேதி மங்கள் பாண்டே என்ற பெயர் கொண்ட சிப்பாய் தனது ஐரோப்பிய அதிகாரியை தாக்குறார். கைது செய்ய உத்தரவிட்டும் அவரது சக சிப்பாய்கள் மங்கள் பாண்டேவை கைது செய்ய மறுத்துவிட்டனர். மங்கள் பாண்டேயும் வேறு பலரும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு தூக்கில் போட்டுறாங்க. இதனால் ஆத்திரம் அதிகரித்து அதனை அடுத்து வந்த நாட்களில் கீழ்ப்படிய மறுத்தல் போன்ற பல நிகழ்வுகள் அதிகரிக்கிறது. கலவரம், பொருட்களை தீட்டு கொடுத்துவது ஆகியன அம்பாலா, லக்னோ, மீரட் ஆகிய இராணுவ குடியிருப்பு பகுதிகளில் நிகழ்ந்ததாக தகவல்கள் வெளியாயின. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது இந்துஸ்தானத்தின் மாமன்னராக பகதூர் ஷா அறிவிக்கப்படுதல். 1857 மே மாதம் 11 மீரட்டில் இருந்து தில்லி செங்கோட்டை நோக்கி ஒரு குழுவாக சிப்பாய்கள் அணிவகுத்து போறாங்க. ஓகேங்களா. சிப்பாய்கள் போன்று அதே அளவு ஆர்வமிக்க கூட்டமும் முகலாய மன்னர் 2ஆம் பகதூர் ஷா தங்கள் தலைவராக வேண்டும் என்று கோருவதற்காக அங்கு குழுமி இருந்தது. பெரும் தயக்கங்களுக்கு பிறகு 2ஆம் பகதூர் ஷா இந்துஸ்தானத்தின் மாமன்னராக பதவியேற்கிறார். அதையடுத்து விரைவாக வடமேற்கு மாகாணம் மற்றும் அயோத்தி பகுதிகளை கிளர்ச்சியாளர்கள் கைப்பற்றாங்க. தில்லி வீழ்ச்சி அடைந்தது பற்றிய செய்தி கங்கை நதி பள்ளத்தாக்கை எட்டியவுடன் ஜூன் மாதம் தொடக்கம் வரை ஒவ்வொரு இராணுவ குடியிருப்பு பகுதிகளிலும் கிளர்ச்சிகள் நடக்குது. வட இந்தியாவில் குறிப்பாக பஞ்சாப் மற்றும் வங்காளத்தை தவிர ஆங்கிலேய ஆட்சி காணாமல் போனது. ஓகேங்களா. அடுத்தது உள்நாட்டு கிளர்ச்சி என்ன நடந்தது? வட இந்தியாவில் பாதிக்கப்பட்ட கிராம சமூகத்தில் வாழ்ந்த மக்களும் இந்த கிளர்ச்சிக்கு சரிசமமாக ஆதரவு தெரிவித்தனர்.
ஆங்கிலேய இராணுவத்தில் வேலை பார்த்த சிப்பாய்கள் உண்மையில் சீருடையில் இருந்த விவசாயிகள் ஆவர். ஓகேங்களா. வருவாய் நிர்வாகம் மறுசீரமைப்பு செய்யப்பட்டதில் அவர்களுக்கு சமமான பாதிப்புகளை அடைகிறாங்க. சிப்பாய் கழகமும் அதனை அடுத்து இந்தியாவின் பல பகுதிகளில் நடந்த உள்நாட்டு கிளர்ச்சியும் ஊரக பகுதியுடன் இணைப்பை கொண்டவையாகும். வடமேற்கு மாகாணங்கள் மற்றும் அயோத்தியின் பகுதிகளில் இந்த முதலாவது உள்நாட்டு கிளர்ச்சி வெடிக்குது. இந்த 2 பகுதிகளிலும் இருந்துதான் சிப்பாய்கள் முக்கியமாக பணியில் சேர்க்கப்பட்டனர். ஓகேங்களா. பெரும் எண்ணிக்கையிலான ஜமீன்தார்களும் தாலுக்தாரர்களும் ஆங்கிலேய அரசின் கீழ் பல சலுகைகளை வந்த காரணத்தால் கிளர்ச்சி நோக்கி ஈர்க்கப்படுறாங்க. தாலுக்தார் விவசாய கூட்டணி என்பது தாங்கள் இழந்ததை மீட்கும் ஒரு பொது முயற்சியாக கருதப்படுது. அதே போன்று பல இந்திய மாநிலங்களில் ஆட்சியாளர்கள் பட்டத்தை துறக்க நேரிட்டதால் அவர்களால் ஆதரிக்கப்பட்ட கைவினை கலைஞர்களும் சரிசமமாக அவதி விடுறாங்க. ஆங்கிலேய பொருட்களால் இந்திய கைவினை பொருட்கள் பாதிக்கப்பட்டு ஆயிரக்கணக்கான நெசவாளர்கள் வேலை இழக்கிறாங்க. ஆங்கிலேயர்களுக்கு எதிரான ஒட்டுமொத்த ஆத்திரம் கிளர்ச்சியாக வெடிக்குது. அடுத்து பாருங்க, பிரிட்டிஷாருக்கு எதிராக போராடிய முக்கிய போராட்ட வீரர்கள் பத்தி நம்ம பார்க்க போறோம். ஓகேவா. பாதிக்கப்பட்ட அரசர்கள், நவாபுகள், அரசிகள், ஜமீன்தார்கள் ஓகேவா ஆகியோர் ஆங்கிலேயர்களுக்கு எதிரான தங்கள் ஆத்திரத்தை பயன்படுத்தி கொள்ள இந்த கிளர்ச்சி ஒரு மேடையாக அமைத்து கொடுத்தது. கடைசி பேஷ்வா மன்னரான 2வது பாஜிராவின் தத்து பிள்ளையான நானா சாஹிப் கான்பூர் பகுதியில் இந்த கிளர்ச்சிக்கு தலைமை தாங்குறாரு. அவருக்கு ஓய்வூதியம் தர கம்பெனி மறுத்துவிட்டது. அதே போன்று லக்னோவில் பேகம் ஹஸ்ரத் மஹால், பரேலியில் கான் பகதூர் ஆகியோர் தத்தமது பகுதிகளில் பொறுப்பை ஏற்றுக்கொண்டனர். ஒரு காலத்தில் இந்த பகுதிகள் அவர்களாலோ அல்லது அவர்களுடைய மூதாதையர்களாலோ ஆளப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. இந்த கிளர்ச்சியின் மற்றொரு முக்கிய தலைவராக ஜான்சியின் ராணி லட்சுமிபாய் திகழ்ந்தார். அவரது விஷயத்தில் வங்காளத்தின் தலைமை ஆளுநரான டல்ஹௌசி பிரபு லட்சுமிபாயின் கணவர் மறைந்த பிறகு அவரது வாரிசாக ஒரு ஆண் பிள்ளையை தத்தெடுத்துக் கொள்ள அனுமதி தர மறுத்துவிட்டதால் வாரிசிழப்பு கொள்கையின் அடிப்படையில் அவரது அரசு ஆங்கிலேய அரசுடன் இணைக்கப்பட்டது. சக்தி வாய்ந்த ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போரை துவக்கிய ராணி லட்சுமிபாய் தாம் வீழும் வரை ஆங்கிலேயரை எதிர்த்து போராடிட்டு இருந்தாங்க. பகதூர் ஷா ஜாஃபர், கன்வர் சிங், கான் பகதூர், ராணி லட்சுமிபாய் மற்றும் பலரும் ஆங்கிலேய ஆட்சியை ஏற்க மறுத்த சிப்பாய்களின் வீரதீரத்தால் நிர்பந்திக்கப்பட்ட பலரும் இவர்களில் அடங்குவர். அடுத்து பாருங்க, கிளர்ச்சி அடக்கப்படுதல். கிளர்ச்சி எப்படி அடக்கினாங்க அப்படின்னா 1857ஆம் ஆண்டு ஜூன் மாத தொடக்கத்தில் தில்லி, மீரட், ரோகில்கண்ட், ஆக்ரா, அலகாபாத் மற்றும் பனாரஸ் ஆகிய மண்டலங்களில் படைகள் ஆங்கிலேயரின் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வரப்பட்டு கடுமையான இராணுவ சட்டம் அமல்படுத்தப்படுது. ஓகேங்களா. தோல்விக்கான காரணம் ஓகேவா, 1857ஆம் ஆண்டு நடந்த கிளர்ச்சி ஒருங்கிணைக்கப்பட்டது மற்றும் திட்டமிடப்பட்டது என்பதை நிரூபிக்க எந்தவித ஆதாரமும் இல்லை. அது தானாக நடந்தது. ஆனால் தில்லி முற்றுகையிடப்பட்ட பிறகு அண்டை மாநிலங்களின் ஆதரவை பெற முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. மேலும் ஒரு சில இந்திய மாநிலங்களை தவிர இந்த கிளர்ச்சியில் பங்கேற்க இந்திய இளவரசிகளிடம் பொதுவான ஆர்வம் குறைந்து காணப்பட்டது. ஓகேங்களா. நிறைய பேர் அந்த கிளர்ச்சியில ஈடுபடாமல் இருந்திருக்காங்க. காலனி அரசுக்கு விசுவாசமாக அல்லது ஆங்கிலேய அதிகாரத்தை அறிந்து அச்சப்பட்டு இந்திய அரசர்களும் ஜமீன்தாரர்களும் ஒதுங்கி இருந்திருக்கிறாங்க. கிளர்ச்சியில் ஈடுபட்டவர்களும் குறைந்த அளவே ஆயுதங்கள் மற்றும் வெடிப்பொருட்கள் கிடைத்ததோ அல்லது கிடைக்காமலோ இருந்திருக்காங்க. ஆங்கில அறிவு பெற்ற நடுத்தர வகுப்பும் கிளர்ச்சிக்கு ஆதரவு தெரிவிக்கல. மத்திய தலைமை இல்லாததும் கிளர்ச்சி தோல்வியடைய முக்கிய காரணமாக அமைந்தது. ஓகேவா. தனிநபர்கள், இந்திய அரசர்கள் மற்றும் ஆங்கிலேய அரசுக்கு எதிராக சண்டையிட்ட பல்வேறு சக்திகளை ஒன்றிணைக்க போதுவான செயல் திட்டம் எதுவுமே அவங்ககிட்ட இல்லை. இறுதியில் ஆங்கிலேய இராணுவம் கிளர்ச்சியை கடுமையாக ஒடுக்குது. ஆயுதங்கள் கிடைக்க பெறாமை, அமைப்பாற்றலின்மை, ஒழுக்கமின்மை, உதவியாளர்களால் காட்டி கொடுக்கப்பட்டது ஆகிய காரணங்களால இந்த எழுச்சி என்னாகுது, தோல்வியை முடியுது. ஓகேவா.
1857ஆம் ஆண்டின் பிற்பகுதியில் தில்லி ஆங்கிலேய துருப்புகளால் கைப்பற்றப்படுது. சிறைபிடிக்கப்பட்ட பகதூர் ஷா பர்மாவுக்கு கொண்டு செல்லப்படுறார். அடுத்து பாருங்க, இந்தியா ஆங்கிலேய அரசு காலனியாக மாறுதல். இந்தியா ஆங்கிலேய அரசு காலனியாக மாறுதல். 1858ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் இந்திய அரசு சட்டம் பிரிட்டிஷ் நாடாளுமன்றம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு நாடாளுமன்றத்தால் நேரடியாக ஆட்சி அதிகாரம் செலுத்தப்படும் ஆங்கிலேய அரசின் காலனிகளில் ஒன்றாக இந்தியா அறிவிக்கப்பட்டது. ஓகேங்களா? கிழக்கிந்திய கம்பெனி அவங்ககிட்ட இருந்து என்ன ஆகுது, நேரடியாக நாடாளுமன்றத்தால் ஆட்சி செய்யப்படுது இந்தியா. அமைச்சரவை உறுப்பினர் ஒருவரிடம் பொறுப்பு வழங்கப்பட்டது. அவர் இந்தியாவுக்கான அரசு செயலாக்க பதவி வகிப்பார். நிர்வாகத்தில் செய்யப்பட்ட மாற்றங்கள், என்னென்ன மாற்றங்கள்லாம் செஞ்சாங்க அப்படின்னா, 1857ஆம் ஆண்டுக்கு பிறகு பிரிட்டிஷ் ஆட்சியும் அதன் கொள்கைகளும் பெரிய அளவில் மாற்றங்களை சந்தித்தன. சமூக சீர்திருத்தம் தொடர்பான விஷயத்தில் பிரிட்டிஷ் அரசு எச்சரிக்கை மிகுந்த அணுகுமுறையை கையாண்டது. இந்திய மக்களுக்கு விக்டோரியா அரசியார் செய்த அறிவிப்பில் பாரம்பரிய நிறுவனங்கள் மற்றும் மதம் தொடர்பான விஷயங்களில் ஆங்கிலேய அரசு தலையிடாது என்று தெரிவித்தார். அரசு பணிகளில் இந்தியர்கள் சேர்த்துக் கொள்ளப்படுவார்கள் என்றும் உறுதிமொழி கூறப்பட்டது. இந்திய இராணுவத்தின் கட்டமைப்பில் 2 முக்கிய மாற்றங்கள் செய்யப்பட்டது. ஓகேவா? இந்தியர்களின் எண்ணிக்கை வெகுவாக குறைக்கப்பட்டது. முக்கியமான பதவிகள் மற்றும் பொறுப்புகள் வகிப்பதிலிருந்து இந்தியர்கள் விலக்கி வைக்கப்பட்டனர். ஓகேவா? காலாட்படையின் கட்டுப்பாட்டை எடுத்துக்கொண்ட ஆங்கிலேயர்கள் அவற்றுக்கு ஆளெடுக்கும் முயற்சியை இதர பகுதிகளில் இருக்கும் 1857ஆம் ஆண்டின் கிளர்ச்சியின் போது ஆங்கிலேயருக்கு விசுவாசமாக இருந்த சமூகங்களுக்கும் மாற்றினார்கள். உதாரணமாக, ராஜபுத்திரர்கள், பிராமணர்கள், வட இந்திய முஸ்லிம்கள் ஆகியோரை விலக்கி வைத்த ஆங்கிலேயர் கூர்காக்கள், சீக்கியர்கள், பதான்கள் போன்ற இந்து அல்லாத குழுக்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க. இவற்றுடன் இந்திய சமூகத்தின் சாதி, மதம், மொழி மற்றும் மண்டலம் ஆகிய சார்ந்த வேறுபாடுகளை ஆங்கிலேயர்கள் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டது. அது பிரித்தாளும் கொள்கை என்று அறியப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பாருங்க, பிரிட்டிஷ் ஆட்சியின் கீழ் விவசாயிகளின் கிளர்ச்சி. ஓகேவா? கரு நீலச்சாய கிளர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அது பேர் இண்டிகோ. ஓகேவா? இண்டிகோ கிளர்ச்சின்னு சொல்லுவாங்க. கரு நீலச்சாய கிளர்ச்சி எப்போ நடந்தது? 1859 இருந்து 1860 முடியும் நடந்தது. ஓகேவா? ஒரு வருடம். செயற்கை நீலச்சாயம் உருவாக்கப்படும் முன் இயற்கையான கருநீலச்சாயம் உலகம் முழுவதும் இருந்த ஆடை தயாரிப்பாளர்களால் பெரிதும் மதித்து போற்றப்பட்டது. பல ஐரோப்பியர்கள் இண்டிகோ பயிரிட இந்திய விவசாயிகளை பணியில் அமர்த்தியிருந்தார்கள். பின்னர் அது சாயமாக தொழிற்சாலைகளில் உருவாக்கப்பட்டது. அதன் பிறகு அந்த சாயம் ஐரோப்பியாவிற்கு ஏற்றுமதி செய்யப்படுது. விவசாயிகள் இந்த பயிரை பயிரிடுமாறு நிர்பந்திக்கப்பட்டனர். ஆங்கிலேய முகவர்கள் பயிரிடுவோருக்கு நிலத்துக்கான வாடகை மற்றும் இதர செலவுகளை சமாளிப்பதற்காக ரொக்க பணத்தை முன்பணமாக கொடுத்து உதவி செஞ்சிருக்காங்க. ஆனால் இந்த முன்பணம் வட்டியுடன் திரும்ப செலுத்தப்பட வேண்டும். உணவு தானிய பயிர்களுக்கு பதிலாக இண்டிகோ பயிரை பயிரிட விவசாயிகள் வற்புறுத்தப்படுறாங்க. பருவத்தின் இறுதியில் இண்டிகோ பயிருக்கு மிக குறைந்த விலையையே விவசாயிகளுக்கு ஆங்கிலேய முகவர்கள் கொடுத்திருக்காங்க. இந்த குறைந்த தொகையை கொண்டு தாங்கள் வாங்கிய முன்பணத்தை திரும்ப செலுத்த முடியாது என்பதால் அவர்கள் கடனில் மூழ்கியிருக்காங்க. எனினும் லாபம் கிடைக்காத நிலையிலும் மீண்டும் இண்டிகோ பயிரிடும் மற்றொரு ஒப்பந்தத்தை மேற்கொள்ளுமாறு விவசாயிகள் மீண்டும் நிர்பந்திக்கப்படுறாங்க. விவசாயிகளால் தாங்கள் வாங்கிய கடனை திரும்ப செலுத்த முடியவே இல்லை. ஓகேவா? தந்தை வாங்கிய கடன்கள் அவரது மகன்கள் மீது சுமத்தப்படுது. இண்டிகோ கிளர்ச்சி 1859ஆம் ஆண்டு தொடங்கியது. இந்த கிளர்ச்சி ஒரு வேலை நிறுத்த வடிவில் தொடங்குது. வங்காளத்தில் நடியா மாவட்டத்தின் ஒரு கிராமத்தை சேர்ந்த விவசாயிகள் இனி இண்டிகோ பயிரிடப் போவதில்லை என மறுத்து வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. இந்த இயக்கம் இண்டிகோ பயிரிடப்பட்ட வங்காளத்தின் இதர மாவட்டங்களுக்கும் பரவுது. இந்த கிளர்ச்சி பின்னர் வன்முறையாக வெடித்தது. இந்து மற்றும் முஸ்லிம் விவசாயிகள் இந்த கிளர்ச்சியில் பங்கேற்கிறாங்க. குடங்கள் மற்றும் உலோகத்தட்டுகளை ஆயுதங்களாக ஏந்தியபடி பெண்களும் ஆர்வத்தோடு இந்த போராட்டத்தில் பங்கேற்கிறாங்க. ஆங்கிலேய பண்ணை கொடுமைகள் குறித்து கல்கத்தாவில் வாழ்ந்த அப்போதைய இந்திய பத்திரிகையாளர்கள் எழுதியிருக்கிறாங்க. நீல் தர்பன், ஓகேவா, என்ற தலைப்பில் ஒரு நாடகத்தை தீனபந்து மித்ரா எழுதினார். ஓகேவா? நீல் தர்பன் அப்படின்னா
இண்டிகோவின் கண்ணாடி அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? இந்தியாவிலும் ஐரோப்பாவிலும் வாழ்ந்த மக்களிடையே இண்டிகோ விவசாயிகள் குறித்த பிரச்சனைகளை கவனத்தில் கொண்டு வர இந்த நாடகம் பயன்படுத்தப்பட்டது. அடுத்து பாருங்க, தக்கான கலவரங்கள் 1875 நடைபெற்றது. அதிக அளவிலான வரி விதிப்பு வேளாண்மையை பாதித்தது. பஞ்சத்தால் ஏற்படும் உயிரிழப்புகள் அதிகரிச்சிருக்கு. 1875ஆம் ஆண்டு மே மாதத்தில் தக்காணத்தில் வட்டிக்கு பணம் வழங்குவோருக்கு எதிரான கலவரங்கள் பூனா அருகே உள்ள சூபா என்ற கிராமத்தில் முதலாக வெடித்ததாக பதிவு பண்ணியிருக்கிறாங்க. பூனா மற்றும் அகமது நகர் ஆகிய பகுதிகளில் சுமார் 30 கிராமங்களில் இதே போன்ற கலவரங்கள் ஏற்பட்டதாக பதிவாகியது. குஜராத்தில் வட்டிக்கு பணம் வழங்குவோரை குறிவைத்துதான் இந்த கலவரங்கள் பெரும்பாலும் அரங்கேறின. ஆங்கிலேய ஆட்சியின் கீழ் விவசாயிகள் நேரடியாக வருவாயை அரசுக்கு செலுத்த நிர்பந்திக்கப்பட்டனர். மேலும் புதிய சட்டப்படி எந்த நிலத்தை அடமானம் வைத்து கடன் வாங்கப்பட்டதோ அந்த நிலத்தை எடுத்துக்கொண்டு ஏலம் விட்டு கடன் தொகையை எடுத்துக்கொள்ள கடன் வழங்கியவர்களுக்கு அனுமதி கொடுத்திருக்காங்க. இதன் விளைவாக உளும் வர்க்கத்தினிடமிருந்து நிலம் உழாத வர்க்கத்தினிடம் கைமாறத் தொடங்குது. கடன் என்னும் மாய வலையில் சிக்கிய விவசாயிகள் நிலுவைத் தொகையை செலுத்த இயலாமல் பயிரிடுதலையும் விவசாயத்தையும் கைவிட வேண்டிய அவலநிலைக்கு தள்ளப்படுறாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, இந்திய தேசிய காங்கிரஸ் நிறுவப்படுதல். ஓகேவா? 1870 1885 தேசியத்தின் எழுச்சி. 19ஆம் நூற்றாண்டின் 2வது பாதியில் ஆங்கில கல்வி பெற்ற இந்தியர்களின் புதிய சமூக வகுப்பினர் மத்தியில் தேசிய அரசியல் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுது. பல்வேறு பிரச்சாரங்கள் மூலமாக தேசம், தேசியம் மற்றும் பல்வேறு மக்களாட்சியின் உயர்ந்த லட்சியங்கள் பற்றிய கருத்துக்களை அதிக எண்ணிக்கையிலான மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் முக்கிய பணியை இந்திய அறிவியலாளர்கள் மேற்கொண்டனர். வட்டார மொழி மற்றும் ஆங்கில அச்சு ஊடகத்தின் வளர்ச்சி இது போன்ற கருத்துக்களை பரப்புவதில் முக்கிய பங்காற்றியது. எண்ணிக்கையில் அவர்கள் குறைவாக இருந்தாலும் தேசிய அளவிலான வீச்சை கொண்டு அகில இந்தியா முழுவதும் தொடர்புகளை உருவாக்கும் திறன் பெற்றிருந்தனர். அவர்கள் வழக்கறிஞர்கள், பத்திரிகையாளர்கள், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் அல்லது மருத்துவர்களாக பணியாற்றினார்கள். சென்னை வாசிகள் சங்கம், ஓகேவா, கிழக்கிந்திய அமைப்பு, சென்னை மகாஜன சபை, பூனா சர்வஜனிக் சபை, பம்பாய் மாகாண சங்கம் மற்றும் பல அரசியலமைப்புகளை தொடங்குவதில் அவர்கள் முனைப்பு காட்டியிருக்காங்க. அடுத்து பாருங்க, காலனி ஆட்சி பற்றிய பொருளாதார விமர்சனம். ஓகேவா? காலனி ஆட்சி பற்றிய பொருளாதார விமர்சனத்தை உருவாக்குவதே தொடக்க கால இந்திய தேசியவாதிகளின் பங்களிப்புகளில் முக்கியமான ஒன்றாக இருந்தது. தாதாபாய் நவ்ரோஜி, நீதிபதி ரானடே மற்றும் ரோமேஷ் சந்திரதத் ஆகியோர் காலனி ஆட்சியின் பொருளாதாரம் பற்றிய இந்த விமர்சனத்தை செய்வதில் முக்கிய பங்காற்றியிருக்காங்க. இந்தியாவை அரசியல் மற்றும் பொருளாதார ரீதியாக அடக்கி ஆளுவதுதான் பிரிட்டிஷாரின் வளத்துக்கு அடிப்படையானது என்பதை அவர்கள் தெளிவாக உணர்த்தினர். இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சிக்கு காலனி ஆதிக்கமே முக்கிய தடையாக உள்ளது என்று அவர்கள் முடிவு செய்கிறாங்க. நெக்ஸ்ட், முக்கிய குறிக்கோள்கள் மற்றும் வழிமுறைகள். ஓகேங்களா? ஒரு அகில இந்திய அமைப்பை உருவாக்க முனைந்ததன் விளைவாக 1885ஆம் ஆண்டில் இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாகுது. ஓகேவா? ஸோ இந்திய தேசிய காங்கிரஸ் எப்போ உருவாகுது? 1885. பம்பாய், மதராஸ், கல்கத்தா ஆகிய 3 மாகாணங்களிலும் அரசியல் ரீதியாக தீவிரம் காட்டிய கல்வி அறிவு பெற்ற இந்தியர்களின் குழுக்கள் மேற்கொண்ட முயற்சிகளின் விளைவாக இந்திய தேசிய காங்கிரஸ் அமைப்பை உருவாக்க ஏஓ ஹியூம் தமது சேவைகளை வழங்கியிருக்காங்க. இவர் தான் ஏஓ ஹியூம். ஓகேவா? இந்திய தேசிய காங்கிரசின் முதல் தலைவராக உமேஷ் சந்திர பானர்ஜி இருந்திருக்கார். 1885 டிசம்பர் 28 இந்திய தேசிய காங்கிரசின் முதல் அமர்வு நடைபெறுது. தேசிய ஒற்றுமை குறித்த உணர்வுகளை ஒருங்கிணைப்பதே காங்கிரசின் ஆரம்பகால முக்கிய குறிக்கோள்களில் ஒன்றாக இருந்தாலும் பிரிட்டனுக்கு விசுவாசமாக நடந்து கொள்ளவும் உறுதி மேற்கொள்ளப்பட்டது. பிரிட்டனிடம் மேல்முறையீடுகள் செய்வது, மனுக்களை கொடுப்பது, அதிகார பகிர்வு ஆகியவற்றை ஆங்கிலேய அரசு உருவாக்கிய அரசியல் சாசன கட்டமைப்பிற்குள் செய்வது உள்ளிட்ட வழிமுறைகளை காங்கிரஸ் பின்பற்றியது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கீழ்கண்டவை சில முக்கிய கோரிக்கைகள் ஆகும். என்னென்ன கோரிக்கைகள் இருந்தது அப்படின்னா, மாகாண மற்றும் மத்திய அளவில் சட்ட மேலவைகளை உருவாக்குவது,
சட்ட மேலவைகளுக்கு தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்களின் எண்ணிக்கையை அதிகரிப்பது, நிர்வாகத்துறையிலிருந்து நீதித்துறையை பிரிப்பது, இராணுவ செலவுகளை குறைப்பது, உள்நாட்டு வரிகளை குறைப்பது, நீதிபதி மூலமாக விசாரணையை விரிவு செய்வது, ஒரே நேரத்தில் இந்தியாவிலும் இங்கிலாந்திலும் ஆட்சி பணி தேர்வுகளை நடத்துவது, காவல்துறை சீர்திருத்தங்கள், அப்புறம் வனச்சட்டத்தை மறுசீலனை செய்தல், அதுக்கப்புறம் இந்திய தொழிற்சாலைகளின் மேம்பாடு மற்றும் முறையற்ற கட்டணங்கள் மற்றும் கலால் வரிகளை முடிவுக்கு கொண்டு வருவது. சரிங்களா? நெக்ஸ்ட் தீவிர தேசியவாதம். தீவிர தேசியவாதம் அப்படின்னா என்ன? தொடக்க கால இந்திய தேசியவாதிகளின் மிதவாத கோரிக்கைகள் தொடர்பான ஆங்கிலேயர்களின் அணுகுமுறை குறிப்பிடத்தக்க அளவில் மாறவில்லை என்பதால் மித தேசியவாத தலைவர்களின் திட்டங்கள் தோல்வி கண்டன. தீவிர தேசியவாதிகள் என்று அழைக்கப்பட்ட தலைவர்களின் குழுவால் இவர்கள் விமர்சிக்கப்படுறாங்க. மனுக்கள் மற்றும் கோரிக்கைகள் கொடுப்பதை விட சுய உதவியில் அதிக கவனம் செலுத்தியிருக்கிறாங்க. அடுத்து பாருங்க, வங்க பிரிவினை ரொம்ப இம்பார்ட்டன்ட். 1905ஆம் ஆண்டில் வங்க பிரிவினை மிகவும் அதிருப்தியை ஏற்படுத்திய நிகழ்வு. இந்தியா முழுவதிலும் விரிவான போராட்டங்கள் பரவ இந்த பிரிவினை வழிவகுத்ததன் மூலம் இந்திய தேசிய இயக்கத்துக்கு புதிய அத்தியாயத்தை உருவாக்கியது. இந்துக்கள் முஸ்லிம்கள் இடையே பிளவை உருவாக்கி வங்காளத்தில் ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக நடந்த அரசியல் நடவடிக்கைகளை அடக்க வங்க பிரிவினை வகுக்கப்பட்டது. நெக்ஸ்ட் இந்து முஸ்லிம் பிரிவினை. வங்காளிகளின் ஆதிக்கத்தை கட்டுப்படுத்தி தேசியவாத இயக்கத்தை வலுவிழக்க செய்வதே வங்க பிரிவினைக்கான நோக்கம் என்று வெளிப்படையாக தெரிவிக்கப்பட்டது. வங்காளத்தை 2 நிர்வாக பிரிவுகளின் கீழ் பிரித்து வைத்ததன் மூலம் வங்காள மொழி பேசும் மக்களை ஒரு மொழி சிறுபான்மையினர் என்ற தகுதிக்கு கர்சன் பிரபு குறைத்து விட்டார். ஓகேவா? முகலாயர்களின் ஆட்சி காலங்களில் கூட அனுபவிக்காத ஒற்றுமையை முஸ்லிம்கள் கிழக்கு வங்காளம் என்ற புதிய மாகாணத்தில் அனுபவிப்பார்கள் என்று கர்சன் உறுதியளிச்சிருக்கார். மத அடிப்படையில் வங்காள மக்களை பிரிக்க நினைத்த பிரிவினை செயலானது அவர்களை பிரிப்பதற்கு பதிலாக ஒன்றிணைத்தது. ஓகேங்களா? வங்காள அடையாளத்தை உணர்வு பெருமையுடன் உருவாக்க வட்டார மொழி பத்திரிகைகளின் வளர்ச்சி பெரும் பங்காற்றி இருக்கு. பிரிவினைக்கு எதிரான இயக்கங்கள். ஓகேவா? வங்க பிரிவினையை தடுக்க தவறிய மித தேசியவாத தலைவர்கள் தங்களுடைய உத்திகள் பற்றி மறு சிந்தனைக்கு நிர்பந்திக்கப்படுறாங்க. ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கு புதிய வழிமுறையையும் அவர்கள் தேட தொடங்கியிருக்காங்க. பிரிட்டிஷ் பொருட்களை புறக்கணிப்பது அவற்றின் ஒரு முறையாகும். எனினும் சுதேசி இயக்கத்தின் கொள்கை வங்க பிரிவினையை திரும்ப பெறுவதை உறுதி செய்வதில் இன்னமும் கட்டுப்பட்டிருந்தது. முழுமையான மறைமுக எதிர்ப்பை தொடங்குவதற்கு பிரச்சாரத்தை பயன்படுத்த மித தேசியவாதிகள் ஆதரவாக இல்லை. மற்றொரு புறம் தீவிர தேசியவாதிகள் வங்காளத்தை தாண்டி இந்த இயக்கத்தை விரிவு செய்வதற்கு மிகப்பெரிய அளவில் பொதுமக்கள் போராட்டத்தை தொடங்க ஆதரவாக இருந்திருக்காங்க. 1905 அக்டோபர் 16 வங்காளம் அதிகாரப்பூர்வமாக பிரிவினையான போது அந்த நாள் துக்க நாளாக அறிவிக்கப்படுது. ஆயிரக்கணக்கானவர்கள் கங்கை நதியில் புனித நீராடியதோடு வந்தே மாதரம் பாடலை பாடியபடி கல்கத்தாவின் சாலைகளில் அணிவகுத்து போயிருக்காங்க. அடுத்து பாருங்க, வங்காளத்தில் புறக்கணிப்பும் சுதேசி இயக்கமும் 1905 1911 முடி நடந்தது. புறக்கணிப்பும் சுதேசி இயக்கமும் இந்தியாவை தற்சார்பு அடைய செய்யும் விரிவான திட்டத்தின் ஒரு பகுதியாக எப்போதும் ஒன்றுடன் ஒன்று இணைந்தே இருந்தது. வங்காளத்தில் சுதேசி இயக்கத்தின் போது 4 முக்கிய போக்குகள் காணப்பட்டது. என்னென்ன அப்படின்னா, மிதவாத போக்கு, ஆக்கப்பூர்வ சுதேசி, தீவிர தேசியவாதம், புரட்சிகர தேசியவாதம். ஓகேங்களா? ஆக்கப்பூர்வ சுதேசி அப்படின்னா என்ன? ஆக்கப்பூர்வ திட்டங்கள் அனைத்தும் பெரும்பாலும் சுய உதவியை வலியுறுத்தின. ஆங்கிலேய ஆட்சியின் கட்டுப்பாட்டில் சிக்காமல் சுதந்திரமாக செயல்படக்கூடிய உள்ளாட்சி அமைப்புகளை மாற்றாக உருவாக்குவது குறித்து அது கவனம் செலுத்தியது. மக்களை சுயமாக வலுவாக்க வேண்டிய அவசியம் குறித்து அது வலியுறுத்தியது. துணிகள், கைத்தறி ஆடைகள், சவக்காரம் என்னது சோப்பு, ஓகேங்களா, மண்பாண்டங்கள், தீப்பெட்டி, தோல் பொருட்கள் ஆகியன எங்கும் பரவியிருந்த சுதேசி கடைகளில் விற்கப்பட்டன. மறைமுக எதிர்ப்பு என்ன வந்தது அப்படின்னா, 1906 சுதேசி இயக்கம் மாற்றுப்பாதையில் செல்ல தொடங்கிடுச்சு.
இந்த புதிய திசையில் சுதேசி இயக்கம் 4 அம்சங்களை கொண்டிருந்தது. அந்நிய பொருட்களை புறக்கணிப்பது, அரசு பள்ளிகள் கல்லூரிகளை புறக்கணிப்பது, நீதிமன்றங்கள் பட்டங்கள் மற்றும் அரசு சேவைகளை புறக்கணிப்பது, சுதேசி தொழிற்சாலைகளை மேம்படுத்துவது, பொறுத்துக்கொள்ளும் அளவை தாண்டி ஆங்கிலேயர்களின் அடக்குமுறை இருக்குமானால் ஆயுதம் ஏந்திய போராட்டத்துக்கு ஆயத்தமாவது என 4 அம்சங்கள் பின்பற்றப்படுது. அடுத்தது தீவிர தேசியவாதம் அப்படின்னா என்ன? பஞ்சாபின் லாலா லஜபதி ராய், மகாராஷ்டிராவின் பாலகங்காதர திலகர், வங்காளத்தின் பிபின் சந்திரபால் ஆகிய 3 முக்கிய தலைவர்களும் சுதேசி காலத்தில் எப்போதும் லால் ஓகேவா மூவர் என்று குறிப்பிடப்பட்டனர். சுதேசி இயக்கத்தின் போது தீவிர தேசியவாதத்தின் இயங்கு தளமாக பஞ்சாப், மகாராஷ்டிரா, வங்காளம் ஆகிய உருவெடுத்தன. தென்னிந்தியாவில் வாவு சிதம்பரனார் சுதேசி கப்பல் நிறுவனத்தை தொடங்கியதை அடுத்து தூத்துக்குடி சுதேசி இயக்கத்தின் முக்கியத்துவ தளமாக விளங்கியது. அடுத்து பாருங்க, சுயராஜ்யம் அல்லது அரசியல் சுதந்திரம். சுயராஜ்யம் அல்லது தன்னாட்சி அடைவதே தீவிரவாத தன்மை கொண்ட தலைவர்களின் பொது குறிக்கோள்களில் ஒன்றாக இருந்தன. எனினும் சுயராஜ்யம் என்ற வார்த்தையின் பொருளில் தலைவர்கள் வேறுபட்டிருக்காங்க. திலகரை பொறுத்தவரை சுயராஜ்யம் என்பது முழுமையான தன்னாட்சி மற்றும் அந்நிய ஆட்சியிலிருந்து முழுமையாக விடுதலை பெறுவதாக இருந்தது. அடுத்த பிறகு தன்னாட்சி இயக்கம், ஹோம் ரூல் அப்படின்னு சொல்லுவாங்க. லோகமானிய பாலகங்காதர திலகர், அன்னி பெசன்ட் அம்மையார் ஆகியோர் தலைமையிலான தன்னாட்சி இயக்கத்தின் போது இந்திய தேசிய இயக்கம் புத்துயிரூட்டப்பட்டு தீவிரப்படுத்தப்படுது. முதல் உலக போரும் இந்தியா அந்த போரில் பங்கேற்றதும் தான் தன்னாட்சி இயக்கத்திற்கான பின்னணி ஆகும். 1914ஆம் ஆண்டில் ஜெர்மனிக்கு எதிராக பிரிட்டன் போர் அறிவித்த நிலையில் மித தேசியவாத மற்றும் தாராளமய தலைமை பிரிட்டிஷாருக்காக ஆதரவை தந்தது. அதற்கு பதில் பிரிட்டிஷ் அரசு போருக்கு பிறகு தன்னாட்சியை இந்தியாவிற்கு வழங்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. உலக போரின் பல அரங்குகளுக்கு இந்திய துருப்புகள் அனுப்பப்பட்டன. ஆனால் இந்த குறிக்கோள்கள் குறித்து பிரிட்டிஷ் அரசுக்கு எந்தவித உறுதிப்பாடும் இல்லை. இந்தியாவின் தன்னாட்சிக்கு வழிவகுக்கும் காரணத்துக்கு உதவாமல் ஆங்கிலேய அரசு ஏமாற்றியதால் ஆங்கிலேய அரசுக்கு நெருக்கடி தரும் புதிய மக்கள் இயக்கத்துக்கான அழைப்பாக இது உருவெடுத்தது. தன்னாட்சி இயக்கத்தின் குறிக்கோள்கள்லாம் என்ன? அரசியலமைப்பு வழிகளை பயன்படுத்தி பிரிட்டிஷ் பேரரசிற்குள் தன்னாட்சியை அடைவது, தன்னாட்சி பகுதி என்ற தகுதியை அடைவது, ஓகேவா. ஆஸ்திரேலியா, கனடா, தென்னாப்பிரிக்கா மற்றும் நியூசிலாந்து ஆகியவற்றுக்கு பின்னர் இந்த அரசாட்சி சாராத நிலை வழங்கப்பட்டது. அவர்களின் இலக்குகளை அடைய வன்முறை அல்லாத அரசியல் சாசன வழிமுறைகளை கையாள்வது. அடுத்ததான் என்னாச்சு? லக்னோ ஒப்பந்தம் நடந்தது 1916. தன்னாட்சி இயக்கமும் அதனை அடுத்து மித தேசியவாதிகள் மற்றும் தீவிர தேசியவாதிகளின் மறு இணைப்பு காரணமாக முஸ்லிம்களுடன் புதிய பேச்சுக்களுக்கான சாத்தியக்கூறு லக்னோ ஒப்பந்தத்தின் போது ஏற்படுது. லக்னோ ஒப்பந்தத்தின் போது காங்கிரஸ் கட்சியும் முஸ்லீம் லீக்கும் இந்தியாவின் விரைவில் தன்னாட்சி வேண்டும் என்பதை ஏற்றுக்கொண்டது. இதற்கு பதிலாக முஸ்லிம்களுக்கு தனி தொகுதிகளை வழங்கும் திட்டத்தை காங்கிரஸ் தலைமை ஏற்றது. அடுத்து பாருங்க, பிரிட்டிஷாரின் பதில் நடவடிக்கை. பிரிட்டிஷ்காரங்க என்ன நடவடிக்கை எடுத்தாங்க அப்படின்னா, சுயராஜ்யத்திற்கான கோரிக்கையை திலகரும் அன்னி பெசன்ட் அம்மையாரும் எழுப்பியது பிரபலமானதை தொடர்ந்து தலைவர்களை தனிமைப்படுத்தி அவர்களின் செயல்பாடுகளை முடக்கும் அதே பழைய திட்டத்தை ஆங்கிலேய அரசு பயன்படுத்தது. 1919 மாண்டேகு செம்ஸ் ஓர்ட் சீர்திருத்தங்களை ஆங்கிலேய அரசு அறிவித்தது. இதன் மூலம் இந்தியா தன்னாட்சி நோக்கி படிப்படியாக முன்னேற உறுதி கூறப்பட்டது. இந்திய தேசியவாதிகள் இடையே இது மிகப்பெரிய ஏமாற்றத்தை ஏற்படுத்தது. மேலும் ஒரு பேரிடியாக தன்னாட்சியானது கைது மற்றும் கடும் தண்டனைகளுடன் கூடிய ரவுலட் சட்டத்தை அரசு ஏற்றது. ஓகேங்களா? ஸோ இதோட என்னாச்சு, உங்களுக்கு இந்த கிளாஸ் கம்ப்ளீட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட். ஓகேவா? அதே மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் நம்ம படிச்சிருப்போம். இந்தியாவில் நடந்த போராட்டங்கள், ஓகேவா, எழுச்சிகள், அதெல்லாம் பற்றி நம்ம பார்த்துருப்போம் ஆங்கிலேயர் ஆட்சிக்கு எதிராக. ஓகேவா? ஸோ இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் யாராவது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த கிளாஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக உங்களுக்கு வந்து சேரும். ஓகேவா? நன்றி, வணக்கம்.